ஆசை ஆசையாக ரோஜா செடி வாங்கி வச்சுருவோங்க. ஆனால் அது வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வந்துடும். இன்றைக்கி அதுக்கான பூச்சி விரட்டி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஸ்ப்ரேயர் பாட்டில் இல்லை, நான் கேனில் ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட வேப்பெண்ணெய் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்குது. 5 ml வேப்பெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஷாம்பு வந்து 5 to 6 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கேன் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கேன். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய வேப்பெண்ணையும் இதில் கலந்துக்கலாம். மொத்தமாக 1 லிட்டர் தண்ணிக்கு 7.5 ml நான் வேப்பெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூச்சி விரட்டியை நம்ம சாயந்தர நேரம் மட்டும்தான் செடிகளுக்கு பயன்படுத்தணும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் சாதாரண தண்ணி விட்டு நல்லா கழுவி விட்டுருங்க. வெயில் அடிக்கும்போது நம்ம இந்த பூச்சி விரட்டி பயன்படுத்தணும் அப்படின்னா இலைகள்லாம் வந்து சுருண்டு காஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம சாயந்தர டைம் வந்து பயன்படுத்துகிறோம். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்துங்க. இலைகளுக்கு அடியிலெல்லாம் அந்த மாதிரி பூச்சி இருந்ததுன்னா நல்லா கழுவி எடுத்துருங்க. அடுத்து பயனுள்ள பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.